தியானத்திற்காக தேவன் நமக்கு தந்த வேத வசனம் லூக்கா 17வது அதிகாரம் 6வது வசனம். அதற்கு கர்த்தர், கடுகு விதையளவு விசுவாசம் உங்களுக்கு உண்டாயிருந்தால் நீங்கள் இந்த காட்டத்தி மரத்தை நோக்கி, நீ வேரோடை பிடுங்குண்டு கடலிலே நடப்படுவாயாக என்று சொல்ல அது உங்களுக்கு கீழ்ப்படியும். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, அப்போஸ்தலர்கள் விசுவாசத்தை அதிகரிக்க என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டதற்கு தான் ஏசப்பா இந்த பதிலை சொல்கிறார். ரொம்ப நாட்களாக ஜெபம் செய்கிறோம், தினம் தினம் அதே காரியத்திற்காக ஜெபம் செய்கிறோம், ஆனால் அது நடக்கவே இல்லை. ஏன்? காரணம், ஜெபம் செய்வதை பெற்றுக்கொண்டோம் என்ற விசுவாசம் நமக்கு இருப்பதில்லை. நிறைய பிரசங்கங்கள் கேட்கிறோம், வேதம் வாசிக்கிறோம், வார்த்தைகள் நமக்கு வந்தவுடன், வாக்குத்தத்தங்கள் நமக்கு கிடைத்தவுடன் நம்பிக்கை வந்து விடுகிறது. ஆனால் பிரச்சனையை பார்க்கும்போது, நோயை பார்க்கும்போது, கடனை பார்க்கும்போது, கணவன் மனைவி சண்டையை பார்க்கும்போது, பிள்ளைகளின் கீழ்ப்படியாமையை பார்க்கும்போது நம்முடைய நம்பிக்கை போய்விடுகிறது. நான் என்ன பண்ண என்று கேட்கிறீர்களா? இயேசு நல்லவர்தான், சர்வ வல்லவர்தான், ஆனால் எனக்கு இதை செய்வாரா என்ற சந்தேகத்தில் இருக்கிறீர்களா? இதே கேள்வியை தான் அப்போஸ்தலர்கள் இயேசு கிறிஸ்துவிடம் கேட்கிறார்கள். இயேசு கிறிஸ்து என்ன பதில் சொல்கிறார்? கடுகு விதையளவு விசுவாசம் இருந்தாலும், கடுகு விதை என்பது மிக சிறிய விதை, மிக சிறிய அளவு உங்களுக்கு விசுவாசம் இருந்தாலும் அதைத்தான் இயேசு கிறிஸ்து இங்கே வலியுறுத்துகிறார். கடுகு விதையளவு விசுவாசம் உங்களுக்கு இருந்தாலும் காட்டத்தி மரம் வேரோடு பிடுங்கி கடலில் நடப்படட்டும் என்று நீங்கள் சொல்ல, இங்கு இந்த சொல்ல என்பது தான் மிக மிக முக்கியம். சொல்ல சொல்ல அது உங்கள் காதுகள் கேட்க கேட்க அது கண்டிப்பாக நடக்கும், கீழ்ப்படியும், உங்களுக்கு எல்லாம் கீழ்ப்படியும் என்று இயேசு கிறிஸ்து சொல்கிறார். உங்களுடைய கடன் உங்களை நெருக்கலாம். நீங்கள் அந்த கடனை பார்த்து அதை என்னை விட்டு அகன்று போ என்று சொல்ல சொல்ல நோய் உங்களை கஷ்டப்படுத்தலாம். எனக்கு சுகமாகிவிட்டது என்று நீங்கள் சொல்ல சொல்ல சமாதானமே இல்லாமல் கஷ்டப்படலாம். ஆனால் எனக்குள் சமாதானம் இருக்கிறது என்று நீங்கள் சொல்ல சொல்ல எல்லா விதமான காட்டுத்தீ மரமாக இருந்தாலும் நீங்கள் சொல்ல சொல்ல அது உங்களுக்கு கீழ்ப்படியும். ஜெபிப்போமா? எங்கள் அன்பின் பரலோக தகப்பனே, இன்று முழுவதும் என்னையும் என் குடும்பத்தில் இருக்கிற ஒவ்வொருவரையும் நீங்கள் பாதுகாத்தீங்கப்பா. உண்மை நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். இந்த இரவு வேளையில் எங்களுக்காக நீங்கள் தந்த வசனத்திற்கு நன்றி ஏசப்பா. எங்களோடு பேசியிருக்கீங்க, எங்களை நேசிக்கிறீங்கப்பா. என்னோடு ஜெபித்து கொண்டிருக்கும் ஒவ்வொரு பிள்ளைகளையும் உங்கள் கரத்தில் கொடுக்குறேன் ஏசப்பா. அந்த பிள்ளைங்க போகும்போது வரும்போது ஆசீர்வதிங்க. அவங்க இருதயத்தின் வாஞ்சைகளை எல்லாத்தையும் நிறைவேற்றுங்க ஏசப்பா. அப்பா, என்னோடு ஜெபித்து கொண்டிருக்கும் ஒவ்வொரு பிள்ளைகளையும் உங்கள் கரத்தில் கொடுக்குறேன் ஏசப்பா. அந்த பிள்ளைகளுடைய இருதயத்தின் வாஞ்சிகள் எல்லாத்தையும் நிறைவேற்றுங்க. என்னென்ன காரியங்களுக்காக இப்பொழுது ஜெபிக்கிறாங்களோ அப்பா, அதில் அவர்களுக்கு வெற்றி கிடைக்கட்டும் ஏசப்பா. இவ்வளவு நாட்களாக அப்பா கண்ணீரோடு தினம் தினம் ஜெபித்தோம், இன்னும் பதில் வரலையே என்று வேதனையோடு இருக்கிற பிள்ளைகளை அப்பா இன்று நீங்கள் கண்ணோக்கி பார்த்துருக்கீங்க ஏசப்பா. அதற்காக நன்றி ஏசப்பா. நீங்கள் இந்த ரகசியத்தை சொல்லி கொடுத்துருக்கீங்க ஏசப்பா எங்களுக்கு. ஆமேன். இனி நாங்கள் ஏசப்பா இந்த பிரச்சனைகளை பார்த்து பேசி பேசி எங்களை விட்டு அதை அகல செய்ய போகிறோம் ஏசப்பா. கடுகு விதையளவு மிக சிறிய அளவில் விசுவாசம் இருந்தால் கூட எங்களாலும் அப்பா ஸ்தோத்திர ஏசப்பா அதிசயங்கள் அற்புதங்கள் செய்ய முடியும்ப்பா. ஆமேன். நீங்கள் அப்பா ஒவ்வொருத்தரையும் குணமாக்கும்போது விசுவாசிக்கிறாயா விசுவாசிக்கிறாயா என்று கேட்டு குணமாக்குனீங்க ஏசப்பா. அப்பா விசுவாசம் எங்களுக்குள்ள நீங்கள் தான்ப்பா துவக்குறீங்க. ஆமேன். ஸ்தோத்திரம்ப்பா. நன்றி ஆண்டவரே. கடுகு விதையளவு மிக சிறிய அளவு விசுவாசம் எங்களுக்குள் இருந்தாலும் அப்பா என்னோடு ஜெபித்து கொண்டிருக்கும் ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் கடுகு விதையளவு விசுவாசம் இருந்தால் கூட அவர்கள் காட்டுத்தீ மரம் வேரோடு பிடுங்கப்பட்டு கடலில் நடப்படட்டும் என்று சொன்னால் அது கீழ்ப்படியும் என்று சொல்லியிருக்கீங்க ஏசப்பா. ஆமேன். ஸ்தோத்திர ஏசப்பா. அவங்களுடைய வாழ்க்கையில் வரக்கூடிய எந்த விதமான பிரச்சனைகளாக இருந்தாலும், எவ்வளவு பெரிய கடனாக இருந்தாலும், எவ்வளவு நாட்களாக இருக்கின்ற நோயாக இருந்தாலும், எவ்வளவு பெரிய பிரச்சனையாக இருந்தாலும்,
கணவன் மனைவிக்கு இடையில் இருக்கிற பிரச்சனையாக இருந்தாலும், பிள்ளைகளின் கீழ்ப்படியாமையாக இருந்தாலும், எதனாலும் பிடுங்கி அப்புறம் போ என்று அவர்கள் சொல்ல சொல்ல அது நடக்கும் என்று சொல்லியிருக்கீங்க ஏசப்பா. அம்மேன், ஸ்தோத்திர ஏசப்பா. இந்த பிள்ளைகளுடைய இருதயத்தில் அப்பா கடுகு விதையளவு உள்ள விசுவாசத்தை நீங்கள் துவக்குங்க ஏசப்பா. அம்மேன், ஸ்தோத்திரம் அப்பா. நன்றி ஆண்டவரே, நீர் மாத்திரம்தான் ஏசப்பா ஜீவன் உள்ள தேவன். அப்பா, எங்களை நீங்கள் உள்ளங்கையில் வரைந்து பாதுகாக்கிறீங்க. உங்கள் கண்ணின் மணி போல் பாதுகாக்கிறீங்க ஏசப்பா. சிறகுகளை நிழலில் வைத்து அப்பா நீங்கள் எங்களை பாதுகாக்கிறீங்க ஏசப்பா. எங்களுக்கு அடைக்கல பாறையாக இருக்கிறீங்க. கண்மலை அப்பா, ஸ்தோத்திர ஏசப்பா. எங்களை சுற்றி வேலி அடைத்து பாதுகாக்கிறீங்க ஏசப்பா. அம்மேன், ஸ்தோத்திர ஏசப்பா. தோற்று போன சாத்தான் எங்களிடம் எந்த விதமான கிரியையும் செய்ய முடியாதபடிக்கு அப்பா உம்முடைய கரம் எங்களோடு இருக்கிறது ஏசப்பா. அம்மேன், உம்முடைய தூதர்கள் எங்களுக்காக வேலை பார்க்குறாங்க ஏசப்பா. எங்களுக்கு பணிவிடை செய்கிறாங்க ஏசப்பா. தூதர்கள் எங்களை சுற்றி எப்பொழுதும் இருக்கிறாங்க ஏசப்பா. கால் கல்லில் மோதாதபடிக்கு அவர்களுடைய கரங்களில் எங்களை ஏந்தி கொள்கிறாங்க ஏசப்பா. ஸ்தோத்திரம் அப்பா. நன்றி ஆண்டவரே. அப்பா ஆதாமுடைய வித்தாக இருந்த எங்களை இன்று கிறிஸ்துவனுடைய வித்தாக மாற்றிட்டீங்க ஏசப்பா. ஆமென், ஸ்தோத்திரம் அப்பா. நன்றி ஆண்டவரே. அப்பா, பாவத்திலிருந்து எங்களை விடுதலையாக்கி நீதிமானாக மாற்றிட்டீங்க ஏசப்பா. ஆமென். இருளின் அதிகாரத்திலிருந்து அப்பா உம்முடைய வெளிச்சத்திற்குள் எங்களை கொண்டு வந்துட்டீங்க ஏசப்பா. ஸ்தோத்திர ஏசப்பா. அப்பா, இன்று இரவு நாங்கள் தூங்கும்போது சுகமான தூக்கத்தை கொடுங்க ஏசப்பா. நல்ல சொப்பனங்களை கொடுங்க. வீட்டை சுற்றும் இரத்தத்தை தெளிக்கிறோம். அதிலிருந்து புறப்படுகிற வல்லமை எல்லா தீங்கு, பொல்லாப்பு, பொறாமை, எரிச்சல், கெட்ட ஆவிகள், பில்லி, சூனியம், மந்திரம், செய்வினை, பாவம், சாபம், நோய், விபத்து எல்லாவற்றிலிருந்து எங்களை விலக்கி பாதுகாப்பதாக. நாளை காலை எழுந்திருக்கும் போது புதிய கிருபையால் எங்களை தாங்குங்கப்பா. இதை கேட்டுக்கொண்டிருக்கும் ஒவ்வொரு பிள்ளைகளின் இருதயத்தையும் உடைய கிருபையினாலும் சமாதானத்தினாலும் பலப்படுத்துங்க. இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபம் கேளும் நல்ல பிதாவே. ஆமென். இயேசுவே உம்முடைய இரத்தத்தில் வல்லமை உள்ளது. இயேசுவே உம்முடைய இரத்தத்தில் மகிமை உள்ளது. இயேசுவே உம்முடைய இரத்தத்தில்